Hi guys, Assalamu alaikum. Welcome to our channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து சண்டே ஈவினிங் ஆகிடுச்சு. சண்டே அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஹாலிடே மூடில் இருப்போம். ஸோ சண்டே அப்படின்னாலே ஈவினிங் வெளியே கிளம்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்திருப்போம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி இது வந்து அடிக்கடி இந்த மாதிரிப்பட்ட ஒரு அக்கேஷன் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கூப்பிட்டு ஜஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி. இது வந்து நல்ல ஒரு ஹேபிட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து ஃபேமிலி எல்லாம் அப்பப்போ வந்து கூடி இருக்கப்போ அந்த என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வீட்டுக்கு போனதுமே பார்த்திங்கனாவே வந்து அக்கா வந்து சர்பத்து வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து எவ்வளோ ஜூஸஸ் குடித்தாலுமே நம்ம ஊர் சர்பத்துக்கிட்ட வர முடியுமா? அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த வெயிலுக்கு அந்த இதுக்கு வந்து சர்பத் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து நான் சமைக்க போகிறது கிடையாது. ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து குக் பண்ண போகிறாங்க. அது யாரும் இல்லைங்க, என்னோடய வாப்பாவோட சிஸ்டர் மாமி. அவங்க வந்து குக் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி சிக்கனில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ வந்துருச்சு. லைக் பட்டர் சிக்கன் 65, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து புதுசாக சூப்பராக சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் என்ன தான் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே கூட நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் அப்படின்ற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து நம்ம கைப்பக்குவம் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம அம்மா அந்த மாதிரிப்பட்ட அவங்கெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இவங்க நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வந்து சூப்பரான ட்ரெடிஷ்னலான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போடுறாங்க. கிராம்பு, பட்டை, அப்புறம் ஏலக்காய். கிராம்புலாம் வந்து ஒரு 12 கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 7 to 8, அப்புறம் வந்து பட்டை இதெல்லாம் போடுறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போடுறாங்க.
இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறைய ஒரு கையளவுக்கு போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் வெங்காயம் போட்டிருக்கோம். இது வந்து நல்லா வதங்கினதும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி கூட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ அதனால் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரிப்பட்ட குழம்புகளுக்குலாம் வந்து ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல் எல்லாம். இது நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போடுறாங்க. ஆக்சுவலி அந்த வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதங்கி இருக்கணும், தனித்தனியாக இருக்காமல். அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதில் வந்து இப்போ வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த கோழி குழம்பு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்பைசி வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் கம்மி பண்ணி உங்களோட தேவைக்கேற்ப கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிக்கன் அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கனை நல்லா கிளறி விட்டதும் இது கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மல்லிப்பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மல்லிப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கறி மசாலா பவுடர். இது வந்து வீட்டிலேயே தயார் பண்ணது தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் வேல. நாமெல்லாம் வந்து பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், வேறு மாதிரி மெத்தடில் இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் வே அப்படின்றப்போ வந்து அதோட டேஸ்ட்டும் அதோட கலரு அப்புறம் அதோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணதும் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து விசில் போட போகிறோம். இவ்வளோ தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும்.
2-3 விசில்லே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து செம்ம ஃப்ளேவரோட ரெடி ஆயிருக்கு. புரோட்டா, அப்புறம் ரைஸ் கூட, அப்புறம் இடியாப்பம் இதுக்குள்ளெல்லாம் வந்து அந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வந்து கிரேவி மட்டும்தான் வீட்டில் பண்ணியிருந்தோம். அப்புறம் புரோட்டா, இடியாப்பம் இது எல்லாமே வந்து ஷாப்லேயே வாங்கியிருந்தோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா டின்னர் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிங்ஸ் பற்றி உங்ககிட்ட காணிக்க போகிறேன். இது எல்லா மோதிரமுமே பார்த்திங்கன்னா வந்து சவுதியிலேருந்து வந்து வாங்கிட்டு வந்தது. ஆக்சுவலி வந்து நம்ம நார்மல் ரிங்குக்கும் வந்து சவுதியில் உள்ள ரிங்ஸுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் மைன்யூட்டான ஸ்டோன்ஸ் வந்து, ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து நாசமாகாது. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரோஸ் கோல்ட் டைப் மாதிரி கிடையாது. ரொம்ப ஸ்டைலிஷாகவும் நமக்கு ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரியும் இருக்கும். பார்க்கவே வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக யாருக்காவது வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வித்தியாசமான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye from happy mom Shia. ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.